இருகுழை கோமளம்தால் புஷ்பராகம் இரண்டு கண்ணம் குறுமணியிலம் கைகள் கோமேதகம் நகம் கூறு வேலம் திருநகை முத்து கலிவாய் மகனம் சிறந்தவள்ளி மரகதாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கவே வியோன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை. பிறக்கின்ற இந்த பராபவ ஆண்டு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும்ன்றதை அற்புதமா பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆண்டின் ராஜா குரு என்பதால் செல்வம் செல்வாக்கோட வாழக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குன்றதுல எந்த மாற்றம் இல்லை. இந்த பராபவ ஆண்டுடைய பலன்களை பார்க்கும்போது கிரக நிலைகள் ரிஷப லக்னத்துல இந்த ஆண்டு பிறகுது. லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்குது, 2ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி இருக்கிறதால மேச ராசியில பிறந்த உங்களுக்கு பொதுவா ஏற்கனவே இப்ப சனி பகவான் பேச்சு உங்களுக்கு 7 சனி நடக்கிறதால இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப 7 சனி காலம் என்பதால் ரொம்ப 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 கவனமா இருக்கணும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீங்க கவனமா இருக்கணும்ன்றதை காட்டுது. அங்க வருஷம் பிறக்கும் போது சுக்கிரன் லக்னத்துக்கு 12 இருக்கிறதால நண்பர்களால மனைவியால பிரச்சனைகள் வரும், செலவினங்களும் வரும். பார்த்து பதமா இருக்கு. ஏற்கனவே உங்க ராசிக்கு மேச ராசிக்கு சனி பகவான் பேச்சு 6/3/2026 தான் பேச்சு ஆனார். அப்ப 7 சனி ஆரம்ப காலகட்டம் இல்லையா? நீங்க எதிலும் ஒரு கவனமாக இருக்கணும். அதே போல உங்க லக்னத்துக்கு 11ல ராகு இருக்கிறது பாத்தீங்கன்னா மூத்த சகோதரர்களால பிரச்சனை வரும், மூத்தவர்களால தொந்தரவு வரும். அதே போல உங்க லக்னத்துக்கு 5ல் கேது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் மேசராசிக்காரங்க. அந்த சொத்து பிரச்சனை கொஞ்சம் வலுக்கும். அப்ப சமூக புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில அந்த சொத்து பிரச்சனை இல்லாம பார்த்து அப்ப இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு பெரும் சிக்கல் தான் கொடுக்கும்ன்றதை காட்டுது. அதனால ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருங்க. நீங்க இந்த ஆண்டு நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு அர்ச்சனை பண்ணுவோம், வேற எதுவும் தேவையில்லை. ஏன்னா ஒரு ராசிநாதரே செவ்வாய்ன்றதால நீங்க திருச்செந்தூர் வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த பராபவ ஆண்டு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிஷபராசி பொறுத்தவரை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சுக்கிரன் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு அந்த ராசிநாதனே 12ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அதே போல ரிஷபராசி 2ல குரு 11ல சனி இருக்காங்க. ரிஷபராசிக்கு தான் இருக்கிறதுல யோகம் இந்த ஆண்டு. அப்ப இந்த பராபவ ஆண்டுல நினைத்தது நிறைவேறும், கனவுகள் நிறைவேறும். அதே போல நினைச்ச காரியம் அத்தனையும் கைகூடி வரும். திருமணம், வேலை வாய்ப்பு, வெளிநாடு செல்லுதல், வீடு கட்டுதல், நில வாங்குதல் போன்ற அனைத்து விஷயமே உங்களுக்கு ரிஷபராசி பொறுத்தவரை ஜூன் ஜூலைக்குள்ள உங்களை எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். ரிஷபராசிக்கு தான் யோகம்னே சொல்லும். ஏன்னா ரிஷபத்துக்கு தான் 11ஆம் லாபத்துல சனி ஓடுறாரு, அதி யோக சனி. அதே மாதிரி 2ல குரு இருக்காரு. 2ல குரு இருந்தா என்ன பண்ணும்? செல்வாக்கு அதிகரிக்கும். தனக்காரகனே 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, தனத்தை அள்ளி கொடுப்பார். அப்ப 2ல குரு 11ஆம் இடத்துல சனி. அப்ப இவங்களுக்கு ரிஷபராசிக்கு தான் இந்த பராபவ ஆண்டு யோகமான ஆண்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மிதுனம் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலே குரு வந்துட்டார். அப்ப தன காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியிலே வந்ததால உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு தேடி வர ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. உங்க ராசிக்கு 3ல கேதுவும், 9ல ராகவும் சந்திரனும், அதே போல 10ல் சூரியன் செவ்வாய் புதன் சனி இருக்கிறதால உங்களுக்கு அரசு சார்ந்த வேலை வாய்ப்புக்கு வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அரசாங்க வேலை மிதுனராசிக்கு கிடைச்சிடும். ஜென்ம குருன்றதால ஜென்ம குரு விலகிறதுக்கு ஜூன்ல விலகிறாரு. இப்ப 26/6க்கு மேல உங்களுக்கு அரசாங்க வேலையோ திருமணமோ போன்ற நல்ல காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்ப ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு அப்ப 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த குரு தனம், வாக்கு, குடும்பம் போன்ற விஷயங்களை உங்களுக்கு சிறப்பாக கொடுப்பாரு. அதே போல மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்க்கிறாரு. கடன் அடையும், நோய் தீரும் போன்ற விஷயங்கள் நடக்கும். அதே போல குரு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதால் தடைகள் உடையும், எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அதனால இந்த ஜூனுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே யோகம் தான் சொல்லணும். அதே போல காலேஜ் போறீங்க அப்படின்னா எதிர்பார்க்கிற உங்களுக்கு கோர்ஸ் கிடைச்சிடும். 12th மாணவர்களுக்கு மார்க் வரக்கூடிய காலகட்டமா தான் இருக்குது. அதனால பராபவ ஆண்டு மிதுனராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாக தான் அமைய போகுதுன்றதுல எந்த மாற்றம் இல்லை. கடகராசினியர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ராசிக்கு 12ல குரு, 8ல ராகு, 10ல சுக்கிரன் இருக்காரு. அப்ப 8ல் ராகு இருக்கும்போது ஒரு போராட்டமாக இருக்கும். அதே போல 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பண விரயங்களை ஏற்படுத்துவார். அப்ப பிள்ளைகளால செலவு, பண விரயங்கள் போன்ற விஷயங்கள் நடக்கும். உங்க ராசிக்கு 9ல புதன், சனி, செவ்வாய், சூரியன் இந்த 4 கிரகம் 9ஆம் பாகிஸ்தான்ல உட்காரு. அப்ப பாகிஸ்தான்ல உட்கார இந்த 4 கிரகமும் தந்தை வழி பாதிப்பை கொடுக்கும். தந்தையாருக்கு ஒரு இன்னலையோ இடைஞ்சலையோ கொடுக்கும். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமா இருக்குது. அதனால முடிந்தவரை நீங்க இந்த ஆண்டு கொஞ்சம் போராடினாலும் கூட வெற்றி கடைசியா வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அதனால கடகராசி பொறுத்தவரை இந்த பராபவ ஆண்டு வருடத்துடைய ஆரம்பம் 2 மாதம் சுமாராக இருக்கும். அதன் பிறகு நன்றாக எந்த மாற்றமும் இல்லை. சிம்மராசி பராபவ ஆண்டு எப்படி இருக்கும் சிம்மராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 11ல குரு நினைச்ச மாதிரி இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சிம்மராசி பொறுத்தவரை அஷ்டமச்சரி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெரிய பாதிப்பை தர மாட்டார். 8ல் சனி போராட்டமா இருந்தாலும் கூட குருவினுடைய அந்த அனுகிரகத்தால உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து நல்ல ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். உங்களுக்கு பிள்ளைகளால கொஞ்சம் செலவுகள் வரும். அதே போல பெற்றோர்களாலேயும் செலவுகள் உண்டு. சொத்து சுகம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது போன்ற விஷயங்கள்ல நிறைய செலவுகள் ஆகக்கூடிய காலகட்டமா இருக்குது. 8ல் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு
மன வேதனையும் மன கஷ்டத்தையும் கொடுப்பாரு. அவ்வப்போது நிம்மதியை நீங்க வந்து வரவழைச்சுக்கணும், இல்லைன்னா நிம்மதி தானாவே போயிடும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால 10ல் சுக்கிரன், அதே போல வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு கட்டலாம் போன்ற விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலாம். 10ல சுக்கிரன், 10ஆம் அதிபதி 9ல, இது வந்து அற்புதமான ஒரு யோகம் தான். அப்ப எதிர்பார்க்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும்ன்ற சொல்லலாம். அதே போல உங்களுக்கு 12ஆம் அதிபதி சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வந்தால திடீர் ராஜயோகம், திடீர் யோகம் அப்படின்றா நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அதனால சிம்மராசி பொறுத்தவரை இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும். கன்னிராசி. கன்னிராசிக்கு இந்த பராபவ ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க ராசிக்கு 10ல குரு இருக்கார். 10ல் குரு வரும்போது இதுவரை தொழில் கிடைக்கல, நிலையான வேலை இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு சூப்பரா வேலை கிடைச்சிடும். நிலையான வேலைக்கு போயிட்டீங்க, நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், அதுல எந்த குறையும் இல்லை. உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி தன் பாவத்தை 2ஆம் இடத்தை பாக்குறாரு. தனாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பா இருக்கும், பொருளாதாரத்துல எந்த குறையுமே இல்லைன்னு சொல்லலாம். அதே போல உங்களுக்கு வந்து பிள்ளைகள், மனைவி போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பா இருக்குது. பூர்வீக சொத்தால இந்த வருஷத்துல ஒரு அனுகூலம் உண்டு, எதிர்பார்க்கிற விஷயம் நடக்கும். அதே போல காதல் கை கூடும். கன்னிராசி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, இப்ப 5ஆம் அதிபதி சனி 7ஆம் இடத்துக்கு போறதால இதுவரை காதலிச்சு கல்யாணம் கைக்குடி வரலாம், இளம் காதலர்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாக உண்டு. அதே போல கல்யாணம் சார்ந்த விஷயத்துல எந்த குறையும் இல்லாம சிறப்பா நடக்கூடிய வாய்ப்பு ஒன்று சொல்லலாம். அதே போல இந்த ஆண்டுல வந்து உங்களுக்கு நிலையான வேலை கிடைச்சு நல்லா சம்பாத்தியம் பண்ணுவீங்க, அது எந்த மாற்றம் இல்லை. துலாம் ராசி பொறுத்தவரை இந்த ராசிநாதனே சுக்கிரன் உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப ஒரு ராசிநாதன் தன்னுடைய ராசி பார்க்கும்போது ஆட்சி பலத்துக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்து குரு பகவான் உட்கார்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்ப்பது அது மிகச்சிறந்த ராஜ்யம். இதுவரை உங்களுக்கு பண கஷ்டம் இருந்ததுன்னா அந்த பண கஷ்டம் தீரும், மன கஷ்டம் தான் மன கஷ்டமும் தீரும். அதே போல எதிர்பார்க்கிற அத்தனை விஷயமும் சிறப்பாக அமையும். உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி சகோதரர்களால பிரச்சனைகள், சகோதரர்களால் தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய காலகட்டம். அதே போல 2ஆம் அதிபதி ராசிக்கு தனாதிபதி குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வரதால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு வெளிதேசம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப வெளிநாடு போனாலும் நல்ல சம்பாத்தியம், எதிர்பார்க்கிற கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது கண்டிப்பாக நடக்கும். அதே போல உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா 6ல உட்கார்ந்துருக்காரு. சொத்துக்களை கடன் வாங்கி வாங்கலாம், சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே போல பாத்தீங்கன்னா அந்த 4ஆம் அதிபதியோட 6ஆம் அதிபதியால சொத்துக்களை கடன் வாங்கி அதன் மூலம் உங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி வாகனங்கள் வாங்குறது, இது எல்லாமே இந்த வருஷம் நடக்கும். இந்த பராபவ ஆண்டு இந்த துலா ராசினர்களுக்கு உங்களுக்கு அற்புதமாவே இருக்கும், அதுல எந்த மாற்றம் இல்லை. விருச்சிக ராசி பொறுத்தவரை ராசிநாதன் உங்களுக்கு வந்து செவ்வாய் உங்களுக்கு வந்து 5ல உட்கார்ந்துருக்காரு ஆண்டினுடைய ஆரம்பத்துல. உங்களுக்கு விருச்சிக ராசி பொறுத்தவரை ஆரம்ப காலகட்டம் குரு வந்து 8ல இருக்கிறாரு. அப்ப குரு 8ல இருக்கும்போது பொருளாதாரத்துல சிக்கல் வரும், பொருளாதார பாதிப்பு, பொருளாதார சிக்கல்லாம் வரும். அதெல்லாம் வந்தாலும் கூட உங்க தனஸ்தானத்தை வந்து குரு பாக்குறாரு. விருச்சிக ராசி பொறுத்தவரை குரு பார்க்க கோடி நண்பன் சொல்லலாம். அப்ப தனஸ்தானத்தை பார்க்கறதால பொருளாதாரம் நல்ல மென்மை தரும், பொருளாதாரத்தில் இருக்கிற சிக்கல்கள் தீரும். அதே போல குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும். குடும்பத்தை வந்து குடும்பஸ்தானத்தை வந்து குரு பாக்குறாரு அப்படின்னா இதுவரை கணவன் மனைவி பிரச்சனை சண்டை வந்து பிரிஞ்சிருந்தாலும் கூட இந்த காலகட்டம் இந்த பராபவ ஆண்டுல கண்டிப்பாக ஒன்னா சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. டைவர்ஸுக்கு போனவங்களாம் திரும்ப ஒன்னா சேரக்கூடிய காலகட்டம் வருது. அதே போல உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி வந்து 5 இருக்கிறதால சகோதர வழி உறவுகள் நல்லா இருக்கும். அதே போல சொத்து சம்பந்த பிரச்சனை வரும், ஆனா குருவால் பார்க்கப்படுவதால் கண்டிப்பாக தீரக்கூடிய காலகட்டம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இதுவரை வந்து பிள்ளைகள் இல்லை அப்படின்னா நீங்க டெஸ்டிங் பேபி ட்ரை பண்ணலாம், கண்டிப்பா அது சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும். கடன் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடம்ன்றது கூட்டாளிகள் வெளிநாடு போன்ற விஷயங்களுக்கு முயற்சி பண்ணினா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த பொதுவா இந்த 2000 பராபவ ஆண்டு உங்களுக்கு வந்து அஷ்டமத்துல குரு இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஜூனுக்கு பிறகு உங்களுக்கு யோகமாக மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பராபவ ஆண்டு நல்லா சிறப்பாவே இருக்கும் உங்களுக்கு. தனுசு பொறுத்தவரை உங்க ராசிநாதன் ராசியை பாக்குறாங்க. அப்ப குரு பார்க்க கோடி நண்பன் சொல்லுவாங்க. அப்ப இதுவரை இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும், எதிர்பார்க்கிற மாதிரி தனவரவுகள் வரும், பொருளாதாரம் மேம்படும். அதே போல 4ல சனி இதெல்லாம் சொத்து சம்பந்த பிரச்சனை வரும், வந்தாலும் குருவினுடைய தொடர்பால உங்களுக்கு வந்து சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பா முடிஞ்சிடும். அதே போல படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு இதுவரை சீட் கிடைக்காதவங்க கண்டிப்பா அந்த வருஷத்துல அற்புதமா சீட் கிடைக்கும். நீட் பரிசு எழுதுறவங்களுக்கு நம்ம அற்புதமா வந்து MBBS போகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அதே போல சுக்கிரன் வந்து 5ல் இருப்பதால் நினைத்த காரியம் நடக்கும். அதனால இந்த பராபவ தனுசு ராசிக்கு அற்புதமான காலம் என்று சொல்லலாம். 7 சனி அசம்பி ஒண்ணும் இல்லை உங்களுக்கு, அதனால பெரிய பாதிப்பு இல்ல, சிறப்பாவே இருப்பீங்க. மகர ராசி பொறுத்தவரை ராசிநாதன் 3ல இருக்கிறார். பராபவனுடைய தொடக்கமே உங்களுக்கு அற்புதமா இருக்குது. மகர ராசி பொறுத்தவரை 6ல் குரு இருக்கிறதால கடன் கேட்டது கிடைக்கும், எதிர்பார்க்கிற மாதிரி எல்லா விஷயம் நடக்கும். அதே போல 2ஆம் அதிபதி சனி 3க்கு போறதால பணம் வர்றதுக்கு லேட் ஆகும், ஆனா செலவு நிறைய தண்ணி போல செலவாயிடும். அதனால பண விஷயங்கள்ல கவனமா இருங்க, குடும்ப நபர்கிட்ட அன்பாக பேசுங்க. அதே போல 8ஆம் அதிபதி வந்து 3ஆம் இடத்துக்குதால சகோதரர்கள் மற்றும் நண்பர்களால பிரச்சனை வரும், பார்த்து பதமா இருங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மகர ராசி பொறுத்தவரை இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு வந்து 7
ராசியை முடிஞ்சு 7 சனி இதுவரை 7.5 வருஷமா பிடிச்சிருக்கு. இப்ப விட்டு இப்ப நல்ல நேரம் ஓடுது. தாராளமா உங்களுக்கு வந்து இது மேலதான் யோகமே 30 வருஷத்துக்கு யோகம்னு சொல்லலாம். அதனால மகரத்துக்கு ஒரு சிறப்பான யோகம்னு சொல்லக்கூடிய வாய்ப்பாக இந்த பராபவ ஆண்டு அமையும். கும்பராசி பொறுத்தவரை ராசிநாதன் 2 இருக்கிறதால உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும். ராசியிலே சந்திரன் ராகு சேர்றதால மனக்குழப்பம் இருக்கும், அடிக்கடி டென்ஷன் ஆகுங்க. அதெல்லாம் குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லதா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ல வந்து பாத்தீங்கன்னா ராகு இருப்பது வந்து பணம் வந்து அடுத்தவங்க பணம் உங்க பாக்கெட்டுக்கு வரும். சுக்கிரன் உங்க ராசிக்கு 3ல இருக்கிறதால சகோதரர்களாக நிறைய செலவு பண்ணுவீங்க. அதே போல 4ஆம் தேதி 3ல வந்தா வீடு கட்டுறதுக்காக கடன், வீட்டு கடன், வாகன கடன் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 5ல குரு வந்து இருக்கிறது வந்து பிள்ளைகள் டெஸ்ட் பேபி, அதாவது தத்து புத்திரர்கள் போன்ற பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல இதுவரை யாருக்கும் முன்னேற்றம்னா இப்ப நடக்கும். அதனால முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஆண்டிலே வந்து குழந்தை பேரு உண்டாகக்கூடிய வாய்ப்பு காலகட்டமா இருக்கு. எனவே இந்த கும்பராசிக்கு இப்போ இந்த ஆண்டு வந்து குரு ராசியே குரு 9ஆம் பார்வையா பாக்குறாரு. அதனால ரொம்ப சிறப்பாவே இருக்கும். வருடத்துடைய கடைசி பகுதி கொஞ்சம் போராட்டமா இருந்தாலும் கூட இப்ப ஆரம்ப காலகட்டம் நல்லாவே இருக்கு. மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மீனராசி பொறுத்தவரை ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு போறாரு. இதுவரை சொத்து சோகம் வாங்கணும்னா இனிமேல வாங்குவீங்க இந்த வருஷத்துல. அதே போல உங்களுக்கு ராசிநாதன் வந்து புதனும் உங்க லக்னாதிபதி ராசிநாதன் குருவும் 4ஆம் அதிபதி புதனும் பரிவர்த்தனை ஆவறதால ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு வாங்கலாம், ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கலாம். அந்த மாதிரி சொத்து சார்ந்த விஷயத்துல பரிவர்த்தனை பெறுறது, தாய் மகன் உறவுல இருக்கிற பிரச்சனை தீர்றது, கணவன் மனைக்குள்ள ஒரு பிரச்சனை தீர்றது, எல்லா வகையிலுமே இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும். இருந்தாலும் ஒரு ஜென்ம சனி போடுறதால வேலையெல்லாம் கவனமா இருக்கு. வேற எந்த பிரச்சனையும் வரக்கூட வாய்ப்பு இல்லை. எனவே இந்த பராபவ ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமையும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே இந்த பராபவ ஆண்டுல எல்லா ராசிக்கும் நம்ம பலன் சொல்லியிருக்கோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் நல்ல சீர சிறப்புமா பெற்று சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ வாழ்த்துகின்றோம். இப்ப பொதுவா ஒரு பரிகாரம் பார்க்கும்போது மாசத்துல ஒரு நாளாவது நீங்க நவகிரகத்தை வழிபாடு பண்ணணும். இப்ப நவகிரகங்கள் தான் நம்ம உலகத்தை இயக்கிட்டு இருக்குது, இந்த உலகத்தை ஆளுது. ஒவ்வொருத்தங்களுமே ஒரு தசாபுத்தி ஓடும் இல்லையா? அப்ப அந்த நவகிரகங்கள் தான் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த நவநாயகர்கள் தான் அந்த உலகத்தை ஆளுது. இந்த 9 கிரகத்தினுடைய தசை தான் உங்களுக்கு ஓடும். எந்த தசை நடந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க மாசத்துல ஒரு நாளாவது நவகிரகத்தை போய் ஒரு 9 சுத்திட்டு ஒரு நல்லெண்ண தீபம், ஒரு நெய் தீபம் வச்சு வேண்டிட்டு வாங்க. நவகிரகங்களா இருக்கக்கூடிய பாதிப்புகளும் தவிர்த்துக்கலாம் சொல்லிக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த வெய்யோன் ஆன்மீகம் சேனல் நிர்வாக இயக்குநர்களுக்கு அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.